எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்குங்கிற கமர்ஷியல் உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். காசு கொடுத்தா எதை வேணாலும் வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ரொம்ப சாதாரணமாக ஆயிடுச்சு இப்போது. அது குடிக்கிற குடிநீர் கூட ஒரு விலை கொடுத்தா வாங்குகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட ரொம்ப இயல்பான ஒரு விஷயமாக தான் இப்போ இருக்குது. இது உலக நாடுகள் எல்லா இடத்துலையுமே இந்த பிரச்சனை இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இயற்கை நீரூற்றிலிருந்து கிடைக்கிற குடிநீர் அப்படின்னு சொல்லி ஒரு ரேட்டு விற்கிறாங்க. இன்னொரு கண்ட்ரியில் மழை நீரை நேரடியாக பிடிச்சி கொடுக்குறாங்க, அதுக்கு ஒரு ரேட்டு வைக்கிறாங்க. ஒரு சில நாட்டில் பார்த்திங்கன்னா கடலுக்கு அடியில் தரமட்டத்துக்கு கீழே இருந்து தண்ணி எடுத்து அது ஒரு குடிநீராகவும் கொடுக்குறாங்க. இப்படி குடிநீரில் பல வகை இருக்குது, பல ரேட்டுகள் இருக்குது. 1 லிட்டர் 2000-3000 கொடுத்து குடிக்கிற குடிநீரும் இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் இயற்கையாக கிடைச்ச குடிநீரை நம்ம மாசுபடுத்தி அதை விட்டதுனால தான் இந்த நிலைமை வந்திருக்கு நம்மளுக்கு. அதனால் மழை நீரையோ நீர்நிலையோ நம்ம சுத்தமாக வச்சிட்டோம்னா இந்த மாதிரி காசுக்கு தண்ணீர் வாங்குகிற நிலைமை வந்திருக்காது. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் வட்டாரத்தில் அமைந்துள்ள வெங்கத்தூரில் உள்ள ஏரி நீர்வளத்துறையின் பராமரிப்பில் உள்ளது. சுமார் 300 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த ஏரியில் தேக்கப்படும் நீர் சுற்றியுள்ள பல ஆயிரம் ஏக்கர் நிலப்பரப்பின் விவசாய தேவைக்கு பயன்படுத்தப்படுகிறது. மேலும் சென்னையின் முக்கிய குடிநீர் ஆதாரமாக திகழும் செம்பரம்பாக்கம் ஏரிக்கு வெங்கத்தூர் ஏரியிலிருந்து கூவமாறு வழியாக நீர் செல்கிறது. இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த நீர் ஆதாரமாக திகழும் இந்த ஏரி ஆக்கிரமிப்புக்கு உள்ளாகி 150 ஏக்கர் பரப்பளவாக சுருங்கிவிட்டதாக அப்பகுதி சமூக ஆர்வலர்கள் கூறுகிறார்கள். மணவாள் நகர் மைய பகுதியில் இந்த பக்கமும் லெஃப்ட் சைடு பெரிய 300 ஏக்கர் பரப்புள்ள ஏரி இருக்கு. அந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடு கூவம் ஆறு, இங்கிருந்து சென்னைக்கு போகிற கூவம் ஆறு இருக்கு. இந்த நீர்நிலைகள் சூழ்ந்த மணவாள் நகர் பகுதியிலே ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி நிலத்தடி நீர் ரொம்ப குறைஞ்சி 300 அடி வரைக்கும் போர்வெல் போட்டு நிலத்தடி நீரை எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இது தான் எங்களுடைய இளைஞர்களுக்கு ஒரு ட்ரிகர் மாதிரி ஆகிட்டு, இல்லை நீர்நிலைகளை நம்ம பாதுகாக்கணுன்றதுக்காக ஒரு தொடர் களப்பணி நம்ம மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2.5 வருடத்துக்கு முன்னாடி தொடங்கணும். மேலும் ஏரியை சுற்றி தொழிற்சாலைகளும் உருவானதால் அதிலிருந்து வெளியேறும் கழிவுகள் வெங்கத்தூர் ஏரியில் கலந்து நீர் மாசடைந்தது. இதனால் இந்த ஏரியில் அடிக்கடி மீன்கள் இறந்து வருகின்றன என்றும் கூறுகிறார்கள். குடிநீருக்கும் விவசாயத்திற்கும் பயன்படும் வெங்கத்தூர் ஏரி சீமை கருவேல மரங்கள் சூழ்ந்து அடர்ந்த புதற்காடு போல மாறிப்போனதால் பொதுமக்கள் நடந்து போக இயலாத நிலையில் குப்பை மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகளை கொட்டும் இடமாக மாசடைந்த நிலையில் இருக்கிறது. இங்கே திருவள்ளூர் மாவட்டம் வெங்கத்தூர் ஊராட்சி மணவாள் நகர்ன்ற ஒரு பகுதி இருக்குது. இங்கே நிறைய நீர்நிலைகள், ஏரி, குளம், குட்டை அந்த மாதிரி நீர்நிலைகள்லாம் இருக்குது. நம்ம ஒரு சில தன்னார்வலர்கள், இளைஞர்கள்லாம் சேர்ந்து ஒரு தன்னார்வ தொண்டு அமைப்பு ஒன்று நிறுவி நிறைய பொதுநல சேவைகள்லாம் செய்யணுன்றதுக்காக ஒரு அமைப்பு ஒன்று நிறுவ திட்டமிட்டோம். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி மணவாள் நகர் குடியிருப்போர் பொதுநல சங்கம் சொல்லிட்டு ஒரு அமைப்பை, அதாவது சங்கத்தை நிறுவி முறையாக அரசாங்கத்திடம் அனுமதி பெற்று அதை ரிஜிஸ்டரும் செஞ்சோம் சங்கத்தை. திருவள்ளூர் மணவாள நகரில் வசிக்கும் இயற்கை தன்னார்வலர்கள் ஒன்றாக இணைந்து மணவாள நகர் குடியிருப்போர் பொதுநலச் சங்கம் என்ற குழுவை தொடங்கி வெங்கத்தூர் ஏரியை புனரமைக்கும் பணியை முன்னெடுத்துள்ளனர். பூமி நமக்கானதல்ல, நாம் பூமிக்காக வாழ வேண்டும் என்ற கூற்றிருக்கிறங்க. இந்த ஏரி நமக்கானதல்ல, நாம் ஏரிக்காக வாழ வேண்டும். இந்த ஏரியை மீட்டெடுத்து நாங்கள் 100 வார களப்பணி செய்து கொண்டிருக்கிறோம். வாரம் இந்த ஏரி மேலே நடக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. அதில் கருவேல மரங்களை அகற்றி ஏரியை களைகளை பலப்படுத்தி நடந்து போகிறோம். இன்றைக்கி வண்டி போகுது, எல்லாமே போகிற அளவுக்கு இதுவாகுது. இது 100 வாரங்கள் தொடர்ந்து காலையில் 7 மணிக்கு வருவோம், 9:30 மணி வரைக்கும் இங்கே களப்பணி செய்வோம். இந்த ஏரியை தூர்வாரி கரையை அகலப்படுத்தவும் நீர்வழி பாதைகளை சுத்தம் செய்து பராமரிக்கவும் ஏரியை சுற்றி வளர்ந்துள்ள சீமை கருவேல மரங்களை முற்றிலும் அழித்து ஏரிக்கரையில் நடைபாதை அமைத்தல் போன்ற களப்பணிகளை தன்னார்வலர்களை இணைத்து பொதுமக்களோடு சேர்ந்து செய்து வருகின்றார்கள்.
இந்த ஏரியில் வந்து பார்த்திங்கன்னா 300 ஏக்கர் கொண்ட அந்த பரப்பளவு ஏரியில் வந்து ஒரு சின்ன கண்டு இல்லை ஆடு மாடு போகக்கூடிய இந்த பாதையில் நாங்கள் காலையில் 7 மணிக்கு வருவோம். சண்டே வீக்லி ஒன்ஸு 7 மணிக்கு வந்தோன்னா 9 மணி வேலை செய்வோம். அருவா நாங்களாக எங்கள் உறுப்பினர்களை ஒரு சில அமௌண்ட்டு போட்டு அருவா கொளுரு கத்தி சிலதை வாங்கி நல்லா நடைபயணத்துக்கு மாதிரி ஒதுக்கி கொடுத்தோம். அதை திருப்பி கவர்மெண்ட்டுக்கு ஒரு சில ஒரு மனு கொடுத்து அவங்க காதுக்கும் கொண்டு போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 100 வீக்ஸ் மாதிரியே கொண்டு வந்து நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தோம். இந்த வெங்கத்தூர் ஏரி என்பது சுற்றியும் உள்ள 20-25 கிராமங்களுக்கு குடிநீரை விநியோகம் செய்யும் அல்லது நிலத்தடி நீரை பகிர்ந்தளிக்கிறது. இந்த ஏரியை சுத்தம் செய்வதற்காக நாங்கள் ஏறக்குறைய 1.5 ஆண்டுகளாக மிகவும் திறம்பட செயல்பட்டு இந்த ஏரியில் இன்னும் இந்த சமயத்திலும் நீர் இருக்கும்படி செய்திருக்கிறோம். ஏரிக்கரையைச் சுற்றியுள்ள சீமை கருவேல மரங்களை இயந்திரத்தின் உதவியுடன் அகற்றி கரைப்பகுதிகளை சுத்தப்படுத்தி மக்கள் நடமாடும் வகையில் மாற்றியுள்ளனர். நாங்கள் பல களப்பணிகளை இந்த நீர்நிலையில் ஆற்றியுள்ளோம். அதில் மிக சிறப்பு என்னவென்றால் முதலில் சிறிய குழுக்களாக தான் நாங்கள் இந்த வேலையை துவங்கினோம். நாளடைவில் அது 50, 75 அப்படி போகும்பொழுது சுமார் 30 தன்னார்வலர்கள் இணைந்து பல்வேறுபட்ட பணிகளை நாங்கள் மேற்கொண்டோம். குறிப்பாக இப்பகுதியில் 750 மரங்களுக்கு மேல் நாங்கள் நடவு செய்தோம். கடந்த 100 வாரங்களாக பொதுநலப் பணிகளை மேற்கொண்டு ஏரி கரையில் உள்ள கருவேல மரங்கள் மற்றும் கருவேல மரங்களை அகற்றி நிழல் தரும் மரங்களான வேப்ப மரம், புங்க மரம், மற்ற மரங்களை பனைமரம் போன்ற மரங்களை நட்டு பாதுகாத்து அதனை வளர்த்து வருகிறோம். மேலும் ஏரிக்கரை பகுதிகளில் பனை விதைகள் மற்றும் மரக்கன்றுகளை நட்டு வேலிகளை அமைத்து பாதுகாத்து வரும் களப்பணியை வாரந்தோறும் செய்து வருகின்றனர். வெங்கத்தூர் மணவாளநகர குடியிருப்போர் நல சங்கத்தின் சார்பாக இங்கே வந்து ஒரு 2-3 இயர்ஸாக மரம் செடியெல்லாம் நட்டுட்டு இருக்கோம். குறிக்கோள் முக்கியமாக என்னென்னா நீர் வளத்தையும் நிலவளம் மரச்செடி கொடியெல்லாம் நம்ம வந்து சேவ் பண்ணணும் அப்படின்றது தான். இது எதுக்காகனா நம்ம ஃப்யூச்சரில் குழந்தைங்களை வந்து ஒரு குட் என்விரான்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்றத ஒரு குறிக்கோள். இந்த வெங்கத்தூர் ஏரி கிட்டத்தட்ட வந்து 350 ஏக்கர் நிலப்பரப்பு, 3 கிலோமீட்டர் தூரம் கரை இருக்கும். இந்த கரையில் வந்து யாருமே நடக்க முடியாது. இப்போ வந்து பார்த்தோன்னா இந்த கரையை நான் வந்து சீரமைச்சிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் வந்து பனங்கொட்டைகளை போட்டிருக்கோம், செடிகளை நட்டுருக்கோம், அதை சிறப்பாக வளர்த்துருக்கோம். இதுக்கு காரணம் வந்து பார்த்தோன்னா இந்த சங்கத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் தான். இந்த புதிய தலைமுறை தொலைக்காட்சி வந்து பார்த்தோன்னா எவ்ரி வீக் வந்து சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் வெளியிடுறாங்க. அது ரொம்ப ஒரு நல்ல நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு வந்து பார்த்தோன்னா எல்லாரையும் வந்து பார்த்தோன்னா ஊக்குவிக்குது. பொதுமக்கள் ஒத்துழைப்புடன் இப்போது இந்த பகுதி நல்ல முன்னேற்றம் கண்டிருக்கிறது. அரசாங்கம் நமக்கு எவ்வளோ செய்தாலும் அதை எடுத்து சொல்லி அதை சரியான முறையில் நிறைவேற்றும் உள்ளாட்சி அமைப்புகளையும் எடுத்து கூறி அடிப்படை வசதிகளை முன்னிறுத்தி எல்லா வசதிகளும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதற்காக இந்த சங்கம் மிகவும் பாடுபட்டு வருகிறது. அதில் முக்கிய நிகழ்வாக இந்த ஏரியை ஆழப்படுத்துதல் அகலப்படுத்துதல் பணி மேற்கொள்ளப்பட்டு மிகுந்த சிறப்பான முறையில் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த நம்மால் முடியும் நிகழ்ச்சி புதிய தலைமுறை நிகழ்ச்சியில் நானும் கலந்து கொண்டு பேட்டியளிப்பதற்காக எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஏரியை ஒட்டி பார்த்தீங்கன்னா நிறைய மரம் செடிகள் வச்சுட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 1000-1500 மரம் வச்சுட்டு இருக்கோம். 3000-3500 பனை விதைகள் வச்சுட்டு இருக்கோம். இதில் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, ஸ்கூலில் இருந்தவங்க நிறைய பேர் எங்களுக்கு வந்து கலந்துக்கிட்டு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. எக்ஸ்னோரா, அப்புறம் வந்து தன்னார்வ டிவி நிறைய பேர் வருவாங்க. கோபிநாத்னு ஒருத்தர் எங்கள் கூட நிறைய சப்போர்ட் பண்ணுவார். நிறைய பேர் எங்களுக்கு வந்து நல்லா இது மட்டும் இல்லாமல் நம்மால் முடியும்னு புதிய தலைமுறை இதை நடத்துகிறாங்க. அவங்களுக்கு எங்களுடைய நன்றி. இந்த களப்பணி சவாலான களப்பணி. வழியெங்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏரிக்கரை முழுவதும் மனிதனின் கழிவுக்காடாக இருக்கிறது. இந்த கழிவுக்காட்டை அவங்க அதை கட்டுப்படுத்தி சகிப்புத்தன்மையோட பல வாரங்களாக இதை மேற்கொண்டு வராங்கன்னா அந்த கடினமான சூழ்நிலையும் எவ்வளோ பெரிய போட்டுதற்குரிய பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இங்கே ஆக்கிரமிப்புகள், ஏரி குளம்னாலே ஆக்கிரமிப்புகள் இருக்கும். அந்த ஆக்கிரமிப்புகள் தடுக்கிறதுக்கு இவங்கள் பெரிய சாதனைகள்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த ஆக்கிரமிப்புகள் உரிய அலுவலக மாவட்ட நிர்வாகத்தை கவனத்துக்கு கொண்டு சென்று
பொதுப்பணித்துறையின் கவனத்துக்கு கொண்டு சென்றும் அந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றியிருக்காங்க. இத்தகைய களப்பணிகளுக்கு தொடர்ந்து நல்ல ஆதரவு அளித்து வரும் புதிய தலைமுறை நம்மால் முடியும் குழுவிற்கு எங்கள் சிரம் தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து களப்பணி செய்து வரும் தன்னார்வலர்கள் 100வது வார களப்பணியை நீர்நிலையை பாதுகாக்கும் விழிப்புணர்ச்சி பேரணியாக நடத்த திட்டமிட்டு மாவட்ட அரசு அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் உதவியுடன் கல்லூரி மற்றும் பள்ளி மாணவர்கள், இயற்கை தன்னார்வலர்கள் எல்லோரும் இணைந்து விழிப்புணர்ச்சி பேரணியை சிறப்பாக நடத்தினார்கள். வெங்கத்தூரில் இருக்கிற 300 ஏக்கர் பரப்பொருளில் வெங்கத்தூர் ஏரியை ஃபோக்கஸ் பண்ணி அதை எப்படி புனரமைக்கிறதுன்றதுக்காக தொடர்ந்து களப்பணி ஆரம்பித்தோம். அது இப்போ ஒரு 100 வாரங்கள் கடந்து 100வது வாரம் சிறந்த ஒரு விழிப்புணர்வு பேரணியாக நடத்தி, அதாவது கிட்டத்தட்ட 1000 பொதுமக்கள், கல்வி மாணவர்கள், பள்ளியிலேருந்து கல்லூரியிலேருந்து எல்லாரும் கலந்து இந்த நீர்நிலை விழிப்புணர்வு பேரணியை ரொம்ப சிறப்பாக நடத்தி கொடுத்தாங்க. இதில் பார்த்திங்கன்னா நிறையா ஸ்கூல்ஸ் பசங்க வந்தாங்க, காலேஜஸ் வந்தாங்க, எங்களுடைய பொதுமக்கள் வந்தாங்க, நிறைய அமைப்புகள் வந்தாங்க. கோயம்புத்தூர்லேருந்து வந்தாங்க, அதே ஈரோட்லேருந்து வந்தாங்க, அம்பத்தூர்லேருந்து வந்தாங்க, சென்னையிலேருந்து வந்தாங்க. அப்போ ஒவ்வொரு அமைப்பு எங்கள் அமைப்போட சேர்ந்து பயணிக்கும் போது எங்களுக்காக ஒரு இன்வால்மெண்ட் வந்தது. இனி இதை விட நல்லா பண்ணலாம், பெட்டராக பண்ணலாம், நல்லா செய்யலாம், பொதுமக்களுக்கு நல்ல ஒரு சுத்தமான காற்று, சுத்தமான குடிநீர், நல்லா மரம் செடி கொடி வைக்கலாம் அப்படின்ற எங்களுக்குள்ள ஒரு அவேர்னஸ் வந்தது. இதெல்லாம் எங்களுக்கு எடுத்துக்கொண்டு போய் பொதுமக்கள் கொடுத்த புதிய தலைமுறைக்கு மிக்க நன்றி. 100th வீக் செலிப்ரேஷனாக ரேலி எல்லாம் கண்டக்ட் பண்ணி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. லைக் அது அவேர்னஸ் அந்த மாதிரி க்ரியேட் பண்ணாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே லெசன்ஸில் படிக்கிறாங்க, லைக் வாட்டர் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன் பற்றியெல்லாம் படிக்கிறாங்க. பட் ஹவு ஃபார் அதை ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அது ஒரு கிரேட் கொஷின் மார்க் தான். ஸோ இந்த அவேர்னஸ் க்ரியேட் பண்ண மூலிமா இந்த ப்ராக்டிக்கல் இம்ப்ளிமெண்டேஷனை அவங்க லேர்ன் பண்ணிப்பாங்க. இதன் மூலயமா இந்த விழிப்புணர்ச்சின்னு சொல்லி நீங்க நடத்தியிருக்காங்க. இது உங்க எல்லாருக்கும் தெரியாது. அந்த விஷயங்கள், இந்த விஷயம் எல்லாருக்குமே என்ன தெரியும், இது எல்லா விஷயமும் எல்லாருக்குமே தெரியும். பட் என்ன பண்றது இல்லை, நம்ம அதை பெருசா பொருட்படுத்துறது கிடையாது. எல்லாம் என்ன சுவாசிக்கிறோம், ஆக்சிஜன் சுவாசிக்கிறோம். எங்க இருந்து ஆக்சிஜன் கிடைக்குது? எங்க இருந்து கிடைக்குது? மரங்கள்ல இருந்து கிடைக்குது. எல்லாம் தெரியும். ஆனா என்ன பண்றது இல்லை, அதுக்குண்டான முயற்சி நம்ம எடுக்கிறது கிடையாது. மரங்களை வளர்க்கணும், மரங்களை பேணி காப்பாற்றணும்ன்ற முயற்சி நம்ம எடுக்கிறது கிடையாது. இன்னைக்கு வந்ததுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி கொடுத்த விஷயம் என்ன என்றால், இவ்வளோ சின்ன குழந்தைகள், ஸ்கூல் சில்ட்ரன் எல்லாரும் கலந்தது. நீங்க எல்லாரும் இந்த ஒரு விஷயம், நான் நல்லா ஒரு இயற்கையோட இணைந்து நீர்நிலைகளை சேமிப்பித்து மரங்களை வளர்த்து இருப்பேன் என்று நான் ஒத்த இருந்தா என்னை பார்த்து 10 பேர் இருப்பாங்க, அதை பார்த்து இன்னொரு 10 பேர், 100 பேர். இந்த ஒரு தொற்று நோய், அதாவது பாசிட்டிவ் கண்டேஜியன், அது நம்ம வளர்க்கணும். ஸ்டார்டிங் வித் அவர் செல்ஸ். இந்த ஒரு 2 வார்த்தைகள் நான் ஐ விஷ் டு கங்க்ராச்சுலேட் ஆல் தி ஆர்கனைசர்ஸ், சுரேஷ் குமார், மணவாளர் நகர் வெல்ஃபேர் அசோசியேஷன். இது ஒரு ஃபென்டாஸ்டிக் இனிஷியேட்டிவ். 100 வாரம் ஒன்று கண்டினியூஸாக பண்ணுவதுங்கிறது என்ன குறிக்கோள்னா, இது இந்த வேர் பதிஞ்சிருச்சு, இது ஒரு பெரிய மரமாகும். இயற்கை மனிதனை பாதுகாத்து கொண்டிருக்கின்ற பணியை செய்து கொண்டிருக்கின்ற வேளையில் நாம் இயற்கையை இன்று பாதுகாக்க தொடங்கியுள்ளோம். காரணம், இயற்கை இப்பொழுது அழிந்து கொண்டே வருகிறது என்று பல வல்லுநர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். நன்றாக பாருங்கள், இயற்கை நம்மை வாழ வைக்கும். இயற்கை இல்லை என்றால் இந்த உலகமே கிடையாது. 7 தூக்கி பள்ளிக்கு செல்லும் மாணவன் தான் நாளை நாடு காக்கும் தலைவர்களாக விளங்க போகின்றார் என்பதற்கேற்ப போர்டு தூக்கி இன்று நடந்த மாணவர்கள் தான் நாளை இயற்கை, இந்த உலகத்தை காக்கும், இயற்கையை பாதுகாக்கும் மாணவர்களாக அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு உள்ளபடியே மிக்க மகிழ்ச்சி.
தங்கம் சாதிக்காததை சங்கம் சாதிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு மணவாள நகர் கலை அந்த குடியிருப்போர் சங்கம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு சாதிச்சு காட்டியிருக்கிறாங்க. அது தமிழ்நாடு முழுவதும் இந்த பணி வந்து தொடர வேண்டும் என்று கிரீனீடு அமைப்பின் சார்பில் வாழ்த்துகிறேன். நாங்கள் வந்து ஒரு திருவாரூர் மாவட்டத்தில் ஒரு 23 குறுங்காடுகளை உருவாக்கி இருக்கிறோம். ஒரே ஒரு குளத்தை மட்டும் வெட்டி சுத்தப்படுத்தியிருக்கிறோம். இன்னைக்கு அது பயன்பாட்டுக்கு வந்திருக்குது. அதே போல ஆலயங்களில் உள்ள நந்தவனங்களை எடுத்து நந்தவனங்களை புனரமைச்சிட்டு இருக்கிறோம். இதே போன்ற பணிகளை வந்து தமிழ்நாடு முழுவதும் செய்ய எங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இது மணவாளர் கலை மன்றம், குடியிருப்போர் சங்கம். அரசினர் மற்றும் தனியார் பொதுமக்கள், மாணவர்கள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த விழிப்புணர்வு பேரணியை மிகவும் சிறப்பாக நடத்தி கொடுத்தார்கள். பிளாஸ்டிக் பொருட்களை யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக இந்த பேரணியில் மஞ்சள் பையை வழங்கி இதுக்கப்புறம் மஞ்சள் பேக்குகளை வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு விழிப்புணர்வாக ஏற்படுத்தி காட்டியிருந்தாங்க. மழைநீர் சேகரிப்பதற்கும் அதே சமயத்தில் பிளாஸ்டிக் கழிவு ஒழிப்பதற்கும் சேர்ந்து சுற்றுச்சூழலுக்கும் வந்து நமக்கு எந்த ஒரு இதுவும் வரக்கூடாதுன்றதுக்காக ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தினாங்க. இவங்க பண்ணுறது வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது. மரம் வைக்கிறது பெருசு இல்லை, குழந்தைகளை வச்சு அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற மாதிரி இந்த நிகழ்ச்சி இவங்க நடத்தியிருந்தாங்க. இது ரொம்ப சிறப்பாக இருந்தது. இந்த மாதிரி எல்லாருக்கும் அவங்களுக்கு வந்து தொடர்ந்து அவங்களுடைய கலப்பணிக்கு நாங்கள் அம்பத்தூர்லேருந்தும் தமிழ்நாட்டிலேருந்து எல்லாமே வருவாங்க. நாங்களும் வந்து அம்பத்தூர் நீர்நிலை பாதுகாப்பு இயக்கமாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். இன்னொரு நிகழ்ச்சியை நான் சந்தோஷம் சொல்லணும்னா, புதிய தலைமுறை நிகழ்ச்சி வந்து அவங்க வந்து இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு போகிறாங்க. எங்கள் அம்பத்தூர் நீர்நிலை பாதுகாப்பு இயக்கத்துக்கு வந்து முக்கியமாக எங்களை ஊக்குவித்ததே வந்து புதிய தலைமுறை வந்து இதுதான். பல கல்லூரிகளிலிருந்து மாணவிகள் ஆயிரத்துக்கும் மேலே கலந்துக்கிட்டாங்க. இந்த பேரணி மூலமா நீரின்றி அமையாது உலகு அப்படின்றத இன்றைய தலைமுறை தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கும் நல்ல ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துறதுக்கு இந்த பேரணி மிகப்பெரிய ஒரு சிறப்பாக இருந்தது. அதனால் நாங்கள் இந்த புதிய தலைமுறையோட சேர்ந்து பயணிக்கிறதுல மிக்க பலன் வரும். நன்றி. இங்கே வந்து குழந்தைங்களும் வந்து இவ்வளோ காலங்காத்தால ஒரு உற்சாகமாக வந்திருந்தாங்க. இது எல்லாமே ஒரு மோட்டிவேஷனாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன ஒன்று இம்பார்ட்டண்ட்டாக புரிஞ்சுக்கிட்டேன்னா, நம்ம எல்லாரும் இந்த உலகத்தை விட்டு ஒரு நாள் போகிறோம். அப்படி நம்ம போகும்போது நம்மளோட ஜென்ரேஷனுக்கு நம்ம என்ன சொத்து விட்டுட்டு போகிறோம்னா, ஒரு தூய்மையான ஒரு நீர்நிலையும் ஒரு நல்ல பசுமையான சுற்றுச்சூழலும் தான். ஸோ அதை நம்ம எப்படி பாதுகாக்கணும், ஒவ்வொருத்தவங்களும் அந்த சொத்தை நம்ம ஜென்ரேஷனுக்கு எப்படி சேர்த்து வைக்கணும், அதுதான் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ இயற்கைக்கு நம்ம வந்து ஆதரவாக இருந்தால் கண்டிப்பாக இயற்கை நம்மளுக்கு எப்போதும் ஆதரவாக இருக்கும். ஸோ இயற்கையை நேசிப்போம். நன்றி. பேரணியில் கலந்து கொண்ட மாணவியர்களுக்கு மரக்கன்றுகளை வழங்கினார்கள். இந்த நிகழ்வு அவர்களுக்கு மரம் வளர்த்தலின் முக்கியத்துவம் பற்றியும் நீர்நிலைகள் மற்றும் நீர் மேலாண்மையின் முக்கியத்துவத்தையும் அறிந்து கொள்ளும் நிகழ்வாக அமைந்தது. பிளான்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணாங்க. அதை எடுத்துகிட்டு போய் அவங்களா பிளான் பண்ணுறது மூலிமா இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுப்பாங்க. வாட்டர் பொல்யூஷன் அண்ட் ஏர் பொல்யூஷன்ன்றதை வந்து இப்போ ரொம்பவே அதிகமாகிட்டுருக்கு. இது நம்ம ஃபோர்த் கம்மிங் ஜென்ரேஷனுக்கு நம்ம எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், லைக் நம்ம ப்ராப்பராக நம்ம ரிசோர்ஸஸை எப்படி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்றதுல தான் வந்துட்டு நம்ம அவங்க கொடுக்குற ஒரு கிரேட் அசட்டாக இருக்கும். ஸோ இதன் மூலிமா வந்துட்டு அவங்க நிறைய தெரிஞ்சுப்பாங்க. அண்ட் புதிய தலைமுறை வந்துட்டு they taking a great initiative by transmitting this to general people. So thank you புதிய தலைமுறை. எல்லாரும் பொதுமக்களுக்கு, மாணவ செல்வங்களுக்கு எல்லாருக்குமே வந்து செடிகளை கொடுத்து செடிகளை வளர்க்கணும், செடிகளால் என்ன பயன்கள் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு செடிகளை கொடுத்து இந்த நிகழ்ச்சியை ரொம்ப சிறப்பாகவே பண்ணி முடித்தாங்க. புதிய தலைமுறைக்கு நம்மால் முடியும் நிகழ்ச்சிக்கு என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு செயலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்த பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக தெரியும். இது எப்படி ஆரம்பிக்கிறது, எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு ஒரு கஷ்டம் தெரியும். ஆனால் ஒருத்தர் ஆரம்பித்து அவர் கூட ஒரு 10 பேர் சேர்ந்து பின்னாடி ஒரு குழுவாக சேர்ந்து ஒரு பணியை செய்யும் போது அந்த இடம் எவ்வளோ பெரிய கடினமான வேலையாக இருந்தாலும் அது எளிதாக முடியுது. அது பொதுமக்களுக்கும் பயனுள்ள வகையில் மாறுது. இப்படி எல்லாரும் சேர்ந்து இயற்கையும் இயற்கை சார்ந்த நீர்நிலையும் பாதுகாக்கும் போது இந்த இடம் ரொம்ப சுத்தமாகவும் நல்லாவும் இருக்குது. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.